ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷார்ட்ஸ் போட்டு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா, நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட செமிஃபைனல் மேட்ச் யாரோடன்னு பார்த்தா, இந்த சீரியஸ்லேயே பார்த்தா அன்பீட்டனாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவோட. இந்தியா சூப்பராக விளாண்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கூட எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஹோப் இல்லை. ஏன்னா 300+ அப்படின்னு போகிறப்போ, அதுவும் செமிஃபைனலில் நாக் அவுட் மேட்ச்சில் இந்தியா அந்த ப்ரெஷர் தாங்குவாங்களா, அதுவும் இப்போ இருக்க இந்தியா டீம் அப்படின்னு பார்த்தேன். சூப்பராக விளாண்டாங்க. எல்லாரோடையும் எதிர்பார்க்கும் பார்த்தோம்னா ஸ்மித்ரி மேலே இருந்திருக்கும் அண்ட் ஹர்மன் மேலே இருந்திருக்கும் கேப்டன். பட் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பை ஜெமிமா ரோட்ரிக்ஸ். அருமையாக விளாண்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு விண்டேஜான ஒரு ராகுல் டிராவிடோட இன்னிங்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டீமில் நிறைய பேர் ஷேவாக் மாதிரி விளாட்லாம், ரோஹித் மாதிரி விளாட்லாம், அபிஷேக் மாதிரி விளாட்லாம். பட் ரொம்ப சென்சிட்டிவாக, அதுவும் பொறுப்போட, அதுவும் ஒரு செமிஃபைனலில் ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் எப்படி விளையாடணும். பால்ஸ் கூட தான், பட் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு கிரிக்கெட்டராக அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பிச்சில் பார்த்தோம்னா விக்கெட் இல்லாமல் நம்ம ஒரு 40 ஓவர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா விக்ட்ரி இஸ் அவர்ஸ் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு ராகுல் டிராவிடோட மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஜெமிமா. உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் ஆல்சோ பார்த்தோம். ரியலி இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். எல்லா உமன்ஸும் கேர்ள்ஸும் ப்ரௌடாக சொல்லலாம். வி ஆர் நாட் உமன்ஸ் டீம் நாட் பிலோ டு தட் மென்ஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். தேங்க்யூ.